தமிழக சட்டசபை தேர்தல் முடிவை பாக்குறப்போ காங்கிரஸ் கட்சிய அதோட மூத்த தலைவர் ப. சிதம்பரமே காவு வாங்கினது தெரிய வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு மாறணும்னு வெளிப்படையாவே பேச தொடங்கினாங்க. அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. தமிழக காங்கிரஸ் பார்வையாளர் கிரீஷ் சோடங்கரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட். காங்கிரஸ் தேர்தல் தரவுகள் பிரிவு தலைவரும் ராகுலின் நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தியும் இத பத்தி நேரடியா நடிகர் விஜயோட பேசினாரு. ராகுல் மேல அபிமானம் வச்சிருந்த விஜயும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்தாரு. ஆனா தமிழக காங்கிரஸ் தலைவரும் திமுகவின் ஸ்லீப்பர் செல் போல செயல்பட்டவருமான செல்வ பெருந்தகைக்கு இது பிடிக்கல. திமுகவோட பச போல ஒட்டிட்டு இருந்த அவரு முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரத்தை இதுக்காக பிடிச்சாரு. ஸ்டாலின் குடும்பத்துல சிலரும் சிதம்பரத்தை சந்திச்சாங்க. இதன் விளைவா டெல்லியில கட்சி தலைவருங்கிற முறையில சோனியாவோட பேசி மறுபடியும் திமுகவோட கூட்டணி அமைக்க வற்புறுத்தினாரு. காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பியா இருக்கிற சிதம்பரத்தின் பதவி காலம் அடுத்த வருஷம் முடிய போகுது. மறுபடியும் எம்பி ஆகணும்னா அவர்களோட எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. திமுகவோட கூட்டணி அமைச்சா அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவோட மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆகிடலாங்கிறது சிதம்பரத்தின் பலே திட்டம். இதனாலேயே திமுகவையும் காங்கிரஸையும் ஒட்ட வைக்க படாத பாடுபட்டாரு அவரு. சிதம்பரத்தோட கோரிக்கையை அடுத்து ராகுல் கிட்ட சோனியா பேசினாங்க. இதனால ராகுலும் வேண்டா வெறுப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த கோபத்துலதான் தமிழகத்திற்கு பிரச்சாரம் செய்ய வந்த ராகுல் கடைசி வரைக்கும் ஸ்டாலினை சந்திக்கவே இல்லை. இந்த நிலையில தமிழக ஓட்டு முடிவும் வெளிவந்தது. யாரும் எதிர்பாராத விதமா தாவேகா மக்களின் பேராதரவோட 108 தொகுதிகள்ல ஜெயிச்சிடுச்சு. திமுக கூட்டணி 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இத பார்த்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருக்கலாம். விஜய் அமைச்சரவையிலையும் அமோகமா இடம் கிடைச்சிருக்கும். ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கிடைச்சிருக்கும். கட்சியையும் தமிழகத்துல வளர்த்திருக்கலாம். சிலருடைய சுயநலத்தால எல்லாம் பாழா போச்சே அப்படின்னு புலம்புறாங்க. தமிழக தேர்தல் முடிவுகளை பார்த்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் கடும் கோபத்துல இருக்கிறதா டெல்லி தகவல்கள் தெரிவிக்குது. தன்னோட கோபத்தை அவர் சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற சுயநல தலைவர்கள் கிட்ட காட்டுவாருன்னு அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்குது.